ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாரா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் தாங்க. டின்னருக்கு லஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். இது வெரைட்டி ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, ஃபுல்காக்கு எல்லாம் நல்லாயிருக்குங்க. ரொம்பவே சிம்பிளாக பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. வாங்க பார்த்துக்கலாம். நான் ஒரு 700 கிராம் காலிஃப்ளவர் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இது நல்லா ரொம்ப பழசு கிடையாது, நல்லா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது. அதனால் நம்ம ஜாஸ்தி நேரம் மஞ்சள் பொடியெலாம் போட தேவையில்ல. இதில் எந்த புழு பூச்சம் இல்லைங்க. இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் நம்ம சுடுதண்ணி வெதப்பாக வச்சு ஊற்றிக்கலாம். இது முழுகிற அளவுக்கு ஊற்றி ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். காலிஃப்ளவர்னாலே ஒரு பயம்தான், இதில் புழு பூச்சி இருக்கும்னு. அதனால் இதை போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஒருத்தர் மஞ்சப்பொடி கூட போடுவாங்க. போடணும்னு அவசியம் இல்லை, போடணுன்னு விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குங்க. 2 உருளைக்கிழங்கு, ஒரு 3 வெங்காயம், இதையும் பொடிசாக கட் பண்ணிட்டு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிக்கலாம் கட்டமாக. சரிங்களா? கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளேயே இது ஊறிடும். மேல் கொண்டு பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணுங்கள், சரியாக இருக்குங்க பீசஸ்ஸு. அப்போ தான் உருளைக்கிழங்கும் நம்ம காலிஃப்ளவரும் ஈவனாக வெந்து வருங்க. இப்போ நான் அடுப்பத்தை வச்சிட்டேன், கடாயை வச்சிட்டேன். நான் கடுகெண்ணெயில் செய்கிறேங்க. உங்களுக்கு என்னென்ன விருப்பமாக இருக்கோ அதில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில், கடலெண்ணெய் எல்லாம் செய்யலாங்க. இது இங்கே குளிர்காலன்றதுனால டெல்லியில் இப்போ நாங்கள்லாம் கடுகெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவாங்க, ஹிந்திக்காரங்கெல்லாம். நாங்களும் இங்கே இருக்கிறதுனால 30 வருஷமாக எங்களுக்கும் இதே பழக்கமாயிடுச்சு. கடுகெண்ணெயில் செஞ்சால் நம்ம ஊருக்காரங்களாம் பிடிக்காது, ஸ்மெல்லு அப்படின்னாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கடுகெண்ணெய். இந்த கொஞ்சம் புகையை விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்மெல்லே போயிடும். கடுகெண்ணெய்னு நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. ருசியும் அவ்வளோ நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் இப்போ சூடாகட்டும். நல்லா நான் 3 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸில் அரைஞ்சி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு 4 பல் பூண்டு கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா புகை வந்துடுது. அப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்போ நம்ம பூண்டு வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் ஊற வச்சிடலாங்களா, வாஷ் பண்ணி ஒரு நல்ல தண்ணியில் இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க. இது ஜாஸ்தி வதங்க தேவையில்ல, ஏன்னா நம்ம இதை ட்ரையாக தான் பண்ண போகிறோம், ஃப்ரை. சூக்கா சப்ஜின்னு வாங்க. அதனால் வெங்காயத்தை ஜாஸ்தி வதக்க தேவையில்லை, ஏன்னா இது கூடவே இப்போ வதங்கி வந்துடுங்க, இல்லைன்னா தீஞ்சிடும் வெங்காயம் உங்களுக்கு. அதனால் இப்படியே எடுத்து போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி சப்பாத்தி பரோட்டா கூட வச்சு ரோல் மாதிரி பண்ணி கொடுத்தா கூட பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஹாட் அண்ட் ஸ்வீட் இருக்குங்களா, அந்த பரோட்டாவில் சப்பாத்தியில் கொஞ்சம் தடவிட்டு இந்த சப்ஜி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சப்ஜிங்க இது. இதுக்கு மசாலா கூட அவ்வளோவா தேவையில்லை, ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணி விட்டுன்னே இருக்கணும். சரிங்களா? கிளறிட்டே இருங்க, அப்போ தான், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விடுவோம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுத்து. பாருங்கள் எவ்வளோ வதங்கிடுது. இது நம்ம எந்த மசாலாவும் சேர்க்கல, அப்போ உப்பு கூட நம்ம போடல இன்னும். இப்போது இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் தாங்க உப்பு போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி.
ஒரு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி தாங்க. இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மசாலா தாங்க. ஏன்னா பேசிக் மசாலானா கூட கரம் மசாலா, தனியா பொடி எல்லாம் வரும். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. வெறும் 2 மசாலா, மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், உப்பு போட்டிருக்கோம், வெங்காயம் பூண்டு போட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிருக்கோம். ரொம்ப பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இதில் ஒரு மசாலா ஆட் பண்ணுவோம். ரெடிமேடு தான், சரிங்களா? அதனால் 5 நிமிஷம் இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மசாலா போட்டு நல்லா அப்படி எண்ணெய் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுறேன். நல்லா கமன்னு வாசனை வருதுங்க. அந்த காலிஃப்ளவருக்கே உரிய வாசனை. இந்த கடுகெண்ணெய் வந்து நல்லா இந்த சப்ஜி இதெல்லாம் செய்யும் போது அதோட வாசனையே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா சென்னையில் யாரும் சாப்பிட மாட்டீங்க கடுகெண்ணெய். அது வாடை வருதுன்னே எல்லாம் ஒதுக்கிடுவாங்க. ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நல்லா அடிபட்டுச்சுன்னா கூட கடுகெண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூனு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு ஒரு 4 பூண்டு இடித்து போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அடிப்பட்ட இடத்துல தடுங்க. அப்போவே வீக்கம் ஒரு 1 ஹவர் 2 ஹவரில் கம்மியாகிடும் பாருங்கள் வீக்கம். சரிங்க, இதை நான் மூடி போட்டு வச்சிடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு கால் கை வலி, உடம்பு வலினா அந்த கடுகெண்ணெயை நீங்கள் தடவி வந்தீங்கன்னா நல்லா ஆகுங்க. ரொம்ப நல்லது கடுகெண்ணெய். இப்போ இதில் மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுத்துங்க. நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகிடுது. உருளைக்கிழங்கு வெந்துட்டான்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு வெந்தெடுத்து பாருங்கள், டச் பண்ணதும் அது உடையுது. அதே மாதிரி காலிஃப்ளவரையும் பார்த்துக்கலாம், அதுவும் வெந்தெடுத்து. சரிங்களா? இப்போ நம்ம இதில் மேகி மசாலா பவுச், இது 5 ருபீஸ் தாங்க. இது மாதிரி ஒன்று வாங்கி இந்த மாதிரி சப்ஜியில் நீங்கள் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பெரிய பேக்கெட் வருது, அதில் எவ்வளோ போடுறதுன்ற கன்ஃபியூஷன் வரும். இல்லைன்னா இதில் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துட்டு அந்த மாதிரி பெரிய பேக்கெட் வாங்கி கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம அப்போ எப்போனா ஒரு நாள் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த 5 ரூபா பேக்கெட் போதுங்க. இதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலா போட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கரம் மசாலாலாம் எதுவும் போட தேவையில்ல. பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். ஏன்னா இந்த மசாலாலாம் இது கூட நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளேவர் சூப்பராக வரும். அந்த வரலாம் இதை நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாங்க. மூடி போடணும் கூட அவசியம் இல்லை. சரிங்களா? பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இது மேலே கொத்தமல்லி தூவி நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டுங்க மசாலாவோட. பாருங்க, ரெடி ஆகிடுதுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், பிளேட்டிங் பண்ணிடலாங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை இது மேலே தூவிடலாம். இதை நீங்கள் தயிர் சாதத்துக்கு, புளி சாதம், லெமன் ரைஸ், தக்காளி சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. ஒரு தயிர் பச்சடி கூட வச்சு இது வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் கூட இது மாதிரி கிடைக்காதுங்க உங்களுக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் வீட்லேயே பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம 1 கிலோ கிட்ட சப்ஜி வந்திருக்கு. உருளைக்கிழங்கு ஒரு 300 கிராம், காலிஃப்ளவர் வந்து 700 கிராம் எடுத்தேன் பாருங்கள். இன்னும் கேட்டால் காலிஃப்ளவர் தான் அடையாளம் தெரியல அவ்வளோவா எங்கே இருக்குதுன்னு. ஆனால் உருளைக்கிழங்கு தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு இது வதங்கிடுங்க. சரிங்களா? இப்போ சீசன் தான் காலிஃப்ளவர், நல்லா வாங்கி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, பிளேட்டிங்கும் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரசம் வச்சு அது கூட வச்சு சாப்பிட்லாம். பருப்பு கிள்ளி போட்டு சாம்பார் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தால் கூட சூப்பராக இருக்கும். நார்த் இந்தியன் ஸ்டைல் தால் வச்சு இந்த சப்ஜி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.